ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு நம்ம பீக்கங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். இந்த பீக்கங்காய் தோல் இருக்குல்ல, பீக்கங்காயை சீச்சு அந்த தோலை எடுத்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நறுக்கி புதினா எடுத்து வச்சுருக்கேன், மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி நான் ஒரு சின்ன சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 2 பல். தேங்காய் சில்லு நான் ஒரு 5-6 தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் 4-5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வானிலி சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குவோம். ஒரு வானிலி சட்டியில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இந்த ஆயில் கொதி வந்துருச்சு. நம்ம வரமிளகாய் அதில் போட்டுடலாம். இதை கொஞ்சம் சிறக்க இப்படி வறுத்துட்டுங்க. வறுத்ததும் நம்ம அடுத்து இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுடலாம். அதையும் கொஞ்சம் வதக்கியாச்சு. நம்ம அடுத்து தேங்காய் போட்டுடலாம். தேங்காயும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டுருவோம். அதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு அடுத்து இந்த பீக்கங்காய் தோலை நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம பீக்கங்காய் வாங்கினா நம்ம இந்த பட்டையை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி சட்னி பண்ணி தொட்டுக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நீர்ச்சத்து நிறைஞ்ச காய். இந்த பட்டை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லா பட்டையை நல்லா இந்த பீக்கங்காய் பட்டையை நல்லா வதக்கிடுங்க. நம்ம கருவேப்பிலை, மல்லி, புதினாவை கூட கொஞ்சமாக வதக்கலாம். இதை நல்லாவே வதக்கிடணும். பீக்கங்காய் பட்டை பாருங்க, பீக்கங்காய் பட்டை நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ புளி போட்டுடலாம். நம்ம புளியை லேசாக அப்படி வதக்கிட்டு நம்ம அடுத்து மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம போட்டுருவோம். கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும். வதக்கிட்டு இந்த வதங்கள் கொஞ்சம் அந்த பச்சை மாறினா போதும். நம்ம ஆற வச்சு உப்பு போட்டு நம்ம அரைச்சிடலாம். சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆகும். மல்லி, புதினா, கருவேப்பிலாம் ஒரு வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பச்சை தன்மையோடு தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லா சத்தும் கூட நமக்கு நல்லா பலனும் தரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு உப்பு போட்டு நம்ம அரைக்கலாம். நமக்கு பீக்கங்காய் எல்லாம் இந்த மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் ஆறிடுச்சு. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். உப்பு நம்ம தேவை எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேண்டாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு ரவுண்டு சும்மா ஓட்டிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிடலாம் நைஸாக. நமக்கு அரைச்சாச்சு. சூப்பரான பீக்கங்காய் சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உடம்புக்கும் இது ரொம்ப நல்லது.